உடற்பயிற்சி உடையுடன் ஆய்வு செய்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதறி ஓடி வந்த செவிலியர் அடுத்தடுத்து ட்விஸ்ட் கொடுத்த அமைச்சர். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதற்காக நேற்று இரவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த அவர் நேற்று அதிகாலையில் உளுந்தூர்பேட்டையில் இருந்து கடலூர் மாவட்டம் பாலக்கொல்லை வரை நடைபயிற்சிக்கான உடையை அணிந்து கொண்டு நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு திடீரென ஆய்வு செய்ய சென்றார். அப்போது அங்கு ஒரு சில செவிலியர்கள் மட்டுமே பணியில் இருந்தனர். அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து அங்கிருந்த அனைத்து பதிவேடுகளையும் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்தார். அப்போது பணியில் எத்தனை டாக்டர்கள் இருக்கின்றனர் என அமைச்சர் கேட்க அங்கிருந்த செவிலியர் 2 டாக்டர்கள் என தெரிவித்தார். பின்னர் அதனைத் தொடர்ந்து வட்டார மருத்துவ அதிகாரி யார், அவர் எத்தனை முறை இங்கு மருத்துவமனைக்கு வருவார், மாவட்ட துணை சுகாதார இயக்குநர் யார், அவர் எத்தனை முறை வருவார் என கேட்டறிந்தார். இதுவரை எத்தனை நோயாளிகள் வந்து சென்றுள்ளனர் என்பது குறித்தும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மாத்திரைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். அப்போது பதிவேட்டில் இருந்த நோயாளி ஒருவருடைய செல்போன் நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு, நீங்கள் ஆகஸ்ட் மாதம் நெஞ்சுவலிக்கு மாத்திரை வாங்கி உள்ளீர்கள், நீங்கள் வாங்கி உள்ளீர்களா என கேட்டார். அதற்கு வீரப்பன் 5 மாதங்களுக்கு முன்பு வாங்கினேன் என்றார். அதற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இப்பொழுது நன்றாக இருக்கிறீர்களா என நலம் விசாரித்தார். தொடர்ந்து அந்த மருத்துவமனையின் மருத்துவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட அமைச்சர், உங்கள் பணிக்கான நேரம் என்ன, உங்கள் வீடு எங்கே உள்ளது என்று கேட்டார். அதற்கு டாக்டர் போனில் 9 இருந்து 4 மணி நெய்வேலியில் வசிக்கிறேன் என கூறினார். அப்பொழுது இந்த மருத்துவமனை எவ்வளவு பரப்பளவில் அமைந்துள்ளது, மருத்துவமனையை சுற்றிலும் சுற்றுச்சுவர் அமைக்க கடிதம் கொடுங்கள், 9 மணிக்கு மருத்துவமனைக்கு வந்துவிடுங்கள் என கூறிவிட்டு தொடர்பை துண்டித்தார். அதனைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவத்தில் பயன்பெறும் மூதாட்டி ஒருவரின் வீட்டிற்கு சென்று அவருடன் கலந்துரையாடி நலம் விசாரித்தார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் நடைபயிற்சியை தொடங்கி 2 மாசத்துக்கு இது வரைக்கும் எத்தனை டைம் வாங்கிருக்கீங்க? 4 மாசமா? அந்த 2 மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்றீங்களா? திருப்பி ஒரு 2 மாசம் வந்து ஒரு பீரியட் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் டாக்டர் போய் செக் பண்ணீங்கன்னா மருந்தே சுத்தணும். டாக்டர் போய் பார்த்துட்டு டாக்டர் பார்த்துன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கா? பரவாயில்லையா மாத்திரை எடுத்துக்கிறதுல? சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உளுந்தூர்பேட்டைக்கு சென்றார். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நடைபயிற்சி உடையில் சென்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த சம்பவம் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.